Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. அவரே கல்லை மரத்திலிருந்து இறக்கி முதலில் எனக்குத்தான் கொடுத்தார், நான் தான் முதலில் பருகினேன். பயிற்சி பெறாமல் மரத்துல ஏறினா கைகாலெல்லாம் நடுக்கமாயிருக்கு, தைரியமாக துணிச்சலாக ஏறினாரு. ஒரு சில சிராய்ப்புகள் ஏற்படுவது இறக்கதான். ஆக மூன்றுக்குமே தடை, இறக்குவதற்கு, விற்பதற்கு, பருகுவதற்கு மூன்றுக்கும் தடை. இந்த தடை இருக்கும் பொழுது நீங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில சீமான் அவர்கள் கல்லை இறக்கிறார்? இது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் இல்லையா அந்த நிகழ்வே? இதற்கு ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல? போலீசார் தரப்புல இருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? கள் உணவு என்றால் 3 வேளையையும் கல்லை குடிக்க முடியுமா? அப்படி கேட்டு உணவா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உங்களை பார்த்து கேட்கறேன். இட்லி உணவா இல்லையா? இட்லியே ஒரு 3 வேளை தின்னுகிட்டு இருப்பாரா? வாத்துக்கு வர சொல்லுங்க, வாத்துக்கு வர சொல்லுங்க. கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு, அவருடைய மகன் பதிவு பண்ணியிருக்காரு, இன்னைக்கு சண்முக பதிவு பண்ணியிருக்காரு. 3 பேரும் வந்து உட்காருங்க, 3 பேரும் வந்து உட்காருங்க. எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் வாரம். அது சென்னையில அந்த வாதத்துக்கு நாங்களே ஒரு அரங்கத்தில் ஏற்பாடு பண்றோம். ஐயா வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் பனை ஏறி கல் இறக்கி இருக்கிறார். இது முதலில் அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க, எப்படி இருந்தது இந்த அனுபவம்? நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிந்தது. சீமான் அவர்களை பொறுத்தளவில் அவர் ஓர் கள் ஆதரவாளர். எங்களுடைய கோரிக்கையில் அவர் உடன்பாடு கொண்டவர். அவரே கல்லை மரத்திலிருந்து இறக்கி முதலில் எனக்குத்தான் கொடுத்தார், நான் தான் முதலில் பருகினேன். அந்த நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழையில் நடந்தது. கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்குதான் அவர் மரமேறி கல் இறக்கி எங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு, நாங்கெல்லாம் குடிச்சோம். ஆக அவரை பொறுத்த அளவில் கள் ஒரு உணவு. தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். ஆக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி அவர் கல்லை இறக்கினார். நாங்களும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தித்தான் வாங்கி பருகினோம். சங்க காலத்துல பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு, புலவர்களுக்கு, இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வள்ளல் பாரி வழங்குவாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் ஊட்டிட்டு போகுமா. அந்த அளவுக்கு கல்லை வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு வாரி 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 வழங்கியதாக புறநானூறு பதிவு செய்திருக்கின்றது. அந்த மாதிரி வழங்க அவரால் முடியவில்லை. ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம், ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது. காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. எந்த நடவடிக்கையையும் எங்கள் மீது எடுக்கவில்லை. இது சட்டத்தினுடைய வீழ்ச்சியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். தமிழ்நாட்டுல கல் இறக்குவதற்கு தடையா, இல்ல கல்லை சந்தைப்படுத்துவதற்கு தடையா? நீங்க எந்த அடிப்படையில கல் இறக்குனீங்க? அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகவல் உரிமை சட்டப்படி 2005 அரசு தரப்பு எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை.
டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து கள் இறக்கவும் பருகவும் தடை, இடையில் விற்பதற்கும் தடை என்றுதான் பொருள்படும். ஆக 3க்குமே தடை, இறக்குவதற்கு, விற்பதற்கு, பருகுவதற்கு 3க்கும் தடை. இந்த தடை இருக்கும் பொழுது நீங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில சீமான் அவர்கள் கல்லை இறக்கிறார்? இது வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் இல்லையா அந்த நிகழ்வே? இதற்கு ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல? போலீசார் தரப்புல இருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அரசை பார்த்து, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி question of law as to the interpretation of the Indian Constitution. இதற்கு தமிழ்நாடு அரசால் பதில் சொல்லவே முடியாது. ஏனென்றால் தமிழ்நாடு அரசு அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் கேட்கிறோம் நாங்க முதலமைச்சரை பார்த்து, under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு என்ன பதில், எங்கே பதில்? இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தமிழ்நாடு அரசு தரப்பு இதற்கு பதில் சொல்லவே முடியாது. இது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஒரு செயலே ஆகும். அந்த அடிப்படையில தான் சீமான் அவர்கள் கல்லை இறக்கி இருக்கின்றார். சரி, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு தீர்வு கிடைத்திருக்கும். அதற்கு அரசு தரப்பு தயாராக இல்லை. சீமான் அவர்கள் அந்த கல்லை இறக்குற அந்த நிகழ்வுகள்ல நாங்க பார்த்தோம். இறக்கி முடித்த பிறகு அவருடைய கால்கள்ல எல்லாம் நிறைய காயங்கள் இருந்தது. முறையான ஒரு பயிற்சி அவருக்கு ஏற்கனவே இது குறித்து இருந்ததா? இல்ல, அவங்க எல்லாம் இருந்தாங்க. இவர் வந்து தைரியமா துணிச்சலா வந்து ஏறி இறக்குனாரு. ஆனா பயிற்சி இல்லாம இறக்குறது சிரமமான காரியம், சாமானியப்பட்ட காரியம் அல்ல. நீங்க சில பேர் பயிற்சி பெறாமல் மரத்துல ஏறினா கை காலெல்லாம் நடுக்கமாயிரும். ஆனா அப்படி நடுக்கம் ஏதும் இல்லாமல் தைரியமாக துணிச்சலாக ஏறினாரு. ஒரு சில சிராய்ப்புகள் ஏற்படுவது இறக்கதான். ஏன்னா போதிய பயிற்சி இருந்தா தான் இந்த சிராய்ப்புகள் எல்லாம் இல்லாம இருக்கும். இந்த பனை ஏறுவது அப்படிங்கிறது குறிப்பிட்ட சாதிகளுக்கு உண்டான தொழிலா, அல்லது எல்லா சாதியினருமே இதை செய்து கொண்டு வந்தாங்களா, செய்யக்கூடியவங்களா? ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உண்டான தொழில்ங்கிற மாதிரிதான் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது. எல்லாரும் பனை ஏறுறாங்க, எல்லாரும் வந்து பதநீர் இறக்குறாங்க, கல் இறக்குறாங்க. இந்த தொழில் வந்து ஒரு பொதுவானதுதான். இது ஒரு ஜாதிக்கு உட்பட்ட தொழிலா என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்க, பல தொழில்களுக்கு போறாங்க. அதனால வந்து தாய் தகப்பன் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த தொழிலையே இன்னைக்கு யாரும் செய்யறது இல்லை. இந்த சூழல்ல வந்து இது ஒரு ஜாதிக்கு உட்பட்ட ஒரு தொழிலாக நாம் பார்க்க கூடாது, அது தவறு. நீங்க அந்த ஸ்பாட்ல சீமான் அவர்கள் கிருஷ்ணசாமிக்கு என்ன பதிலடி கொடுக்கிறாரு, அந்த தகவலும் கேட்கிறேன். விஷம்னு சொல்றாங்க, அது விஷம் அல்லன்னு பதிவு பண்ணாரு. சொல்றதெல்லாம் உண்மைக்கு முற்றிலும் முரணானதுன்னு சொன்னாரு. அவர் பொதுவா எல்லா கருத்துக்களையும் பதிவு பண்ணும்போது அது வந்து பெரிய முக்கியத்துவம் பெறாது. நான் பதிவு பண்ண கிருஷ்ணசாமியை பத்தி, அதனால அவர் பதிவு அதிகமா பண்ணல. நீங்க நிறைய தலைவர்களா, அண்ணாமலை தொடங்கி எடப்பாடி அவர்கள் தொடங்கி கலைஞர் தொடங்கி எவ்வளோ தலைவர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. கல் குறித்து, கல் தடை அப்படிங்கிறது நீக்கப்பட்டு இங்கே கல் இறக்குவதற்கான அந்த செயல்பாடுகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பல முறை வலியுறுத்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு ஓரளவுக்கு சீமான் அதை புரிந்து கொண்டு உங்களோடு கடந்த ஒரு 2-3 நிகழ்வுகள்ல ஒத்துழைப்பு தந்திருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தினால இன்றைக்கு பல பேரும் கல் குறித்து பேசுறாங்க. கல் உணவா அல்லது கல் போதைப் பொருளா அப்படிங்கிற விவாதமாவது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு சீமானுடைய ஒத்துழைப்பு காரணமாக இருந்திருக்கு. இதை பற்றி சொல்லுங்க. நாங்கெல்லாம் வந்து தொடர்ந்து 20 ஆண்டுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் சீமான் போன்றவர்கள் இதை கையில் எடுத்து இதுல இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து புரிந்து செயல்பாட்டுக்கு வந்ததுனாலதான் இப்போ மக்கள் மத்தியில ஒரு விவாத பொருளா இருக்குது. விரைவில் வந்து எப்படி ஜல்லிக்கட்டுக்கு
ஒரு தடை நீக்கம் கிடைத்ததோ அதை போல கள் தடை நீக்கமும் விரைவில் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தேர்தலுக்கு முன்பாக அவரை பார்த்து சொன்னோம், ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. பனை, தென்னை, ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திக்கங்க. இன்னைக்கு 83 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணி காத்திருக்காங்க. ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. பவுச்சில், பாட்டல்கள்ல, டென்கள்ல, டப்பாக்கள்ல, டெட்ரா பேக்கிங்ல அடைச்சு மேலை நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு, தலைநகரங்களுக்கு, நட்சத்திர விடுதிகளுக்கு, பன்னாட்டு விமான தளங்களுக்கு கொண்டு சென்று சந்தைப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டு தலை நிமிரும், முதன்மை மாநிலமா மாறும்னு அறிவிச்சிருங்க. இதனால ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுக்கு குறைஞ்சது 3000 ஓட்டு கிடைக்கும். 234 தொகுதியில 3000 ஓட்டு எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஓட்டு வரும். இதனால கல்தடை நீக்கத்தினால இப்ப எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாங்க? 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாங்க. ஆட்சி தக்க வைத்துக் கொண்டிருக்க முடியும். இன்னைக்கு சொன்ன வாய் சப்பறாரு, சப்பி என்ன பிரயோஜனம்? கல்வி போன முன்னாடி கதவு முக்கரண பாச்சு என்ன பயன்? அந்த மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல அவர்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம். அல்ல கைகள் எடுத்து சொல்றதுக்கு விடவே இல்லை. அவர் தொடர்ந்து பதிவு பண்ணாரு, கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும். இதுதான் திருச்செங்கோடு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவையில் பதிவு பண்ணாரு. ரூபி மனோகரன் பதிவு பண்ணாரு. அவங்களுக்கு புரிதல் இல்லை. கல்லுக்கு அரசு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும். இதைத்தான் கேட்டாங்க. எதுக்கு அனுமதி தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்கணும்? அதான் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தாச்சே. அந்த கொடுத்த அனுமதியை இவங்க பறிச்சுக்கிட்டாங்க. இது இது அரசியலமைப்பு சட்ட அவமதிப்பு அப்படின்னு பதிவு பண்ணணுங்க. கல்லுக்கு எதுக்கு அனுமதி கேட்கறாங்க? தடை நீக்கு. தடை நீக்கலைன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு பதிவு பண்ணிருக்கணும். கெஞ்சுறாங்களே, புரிதல் இல்லையே. அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இல்லை, கல்தடை பற்றிய புரிதலும் இல்லை. ஆக சீமான் புரிதலோட வந்திருக்கின்றார். அதை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டு. சிபிஐஎம் இயக்கத்திலிருந்து சண்முகம் அவர்கள் செயலாளர், அவரு கல் ஒரு விற்பனைக்கு உண்டான, சந்தைப்படுத்துவதற்கு உண்டான ஒரு மது வகை பொருளாக அதை அனுமதிக்க வேண்டும், ஆனா அதற்காக அதை உணவு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு பல கடிதங்களை நாங்கள் எழுதியிருக்கின்றோம். கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல்லிறக்கி சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கும் போராளிகளுக்கு நீங்களும் உங்கள் கட்சியும் பாதுகாப்பு அரணாக நிற்க வேண்டும். உடன்பாடு என்றால். முரண்பாடு என்றால் வாதத்துக்கு வர வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும் 10 கோடி ரூபாய் பரிசை. இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி? எதற்காக கட்சியில் பொறுப்பு? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையும் காட்டும் நழுவல் போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது விளைநிலம், உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல. இது எழுதணுமல்ல. எங்கே பதில்? எங்கே பதில்? எதற்கு உங்களுக்கு கட்சி? எதற்கு அங்க கட்சியில மாநில செயலாளர் பொறுப்பு? என்ன சொல்லியிருக்கீங்க? என்ன பதிவு பண்ணிருக்கீங்க? நேத்து கள் உணவு என்றால் 3 வேளையையும் கல்லை குடிக்க முடியுமா? இட்லி உணவா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உங்களை பார்த்து கேட்கறேன். இட்லி உணவா இல்லையா? இட்லி உணவா இல்லையா? உணவுதான். உணவுதான். இட்லியே ஒரு 3 வேளை தின்னுகிட்டு இருப்பாரா? தினம் இட்லியே காலையிலே மதியம் இரவு 3 வேளை தின்னுகிட்டு இருப்பாரா? என்ன கேள்வி கேட்கிறாரு? ஒரு புரிதல் இல்லாம. நாங்கெல்லாம் முட்டாள்களா? முட்டாள்களா? கள் உணவு என்றால் 3 வேளையும் அதை குடிக்க முடியுமா? என்ன கேள்வி கேட்கிறாரு? புரிதல் இல்லாம. அடுத்து என்ன பதிவு பண்ணிருக்காரு? கள் போதை பொருள் தான், அது உணவாகாது, இருந்தாலும் கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம். அனுமதி யார் கேட்கிறா? நாங்க யார் கேட்கிறா? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? அடிப்படை புரிதல் இல்லையே. நாங்க 20 வருஷமா போராடிட்டு இருக்கிறோமல்ல. 10 கோடி ரூபாய் பரிசுன்னு அறிவிச்சுமல்ல. அசுமேத யாகங்களை கலைஞர் ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் ஆட்சியில, இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியில
நடத்தணுமல்ல. அந்த குதிரையை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலே இருந்து தெற்கு போர்க் சாலை வரல விட்டமல்ல. அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமுறு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். வெற்றி பெற்ற உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசையும் கொடுக்கும். அப்பெல்லாம் எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? எதுக்கு உங்களுக்கு கட்சி? எதுக்கு கட்சியில பொறுப்பு? இந்த கேள்விக்கு என்ன பதில்? சரி, நீங்க இதுக்காக கிருஷ்ணசாமி முதுகுல குத்திட்டாருன்னு சொல்றீங்களே, அவ்வளவு பெரிய வார்த்தை எதற்கு? நீங்க நேத்து பேசும்போது வாத்துக்கு வாங்க, வாத்துக்கு வர சொல்லுங்க, வாத்துக்கு வர சொல்லுங்க. கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு, அவருடைய மகன் பதிவு பண்ணியிருக்காரு, இன்னைக்கு சண்முக பதிவு பண்ணியிருக்காரு. 3 பேரும் வந்து உட்காருங்க, 3 பேரும் வந்து உட்காருங்க. எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் வாரம். அது சென்னையில அந்த வாதத்துக்கு நாங்களே ஒரு அரங்கத்தில் ஏற்பாடு பண்றோம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டுமே பார்வையாளர்களாக இருந்து செய்தியினை கொண்டு செல்லட்டும். நேரடி ஒளிபரப்பும் இருக்கும். அந்த வாத விவாதத்தில் நீங்கள் மூவரும் ஒன்றிணைந்து வாதிட்டு கள்ளுமுறு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என நிரூபித்து விடுங்கள். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளருக்கு எத்தனை தவறு எழுதியிருப்போம்? இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. மறுத்தாலும் மறுப்பாங்க. என்ன மனசாட்சி இல்லையே? தன்னஞ்சு அறிவதை பொய்யற்க பொய்த்தவன் தன்னஞ்சே தன்னை சுடும். இணைப்பில் இணைந்தமைக்கும் கருத்துகளுக்கும் நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.